வடிவேலு சார வந்து எல்லாருமே இப்போ நெறைய திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் அவருடைய குணநலன்கள்லாம் வந்து இப்போ நெறைய பேர் வந்து ஷேர் பண்ண, அவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் தான் போல இருக்கு. சிறந்த மனிதர் இல்லையோ! அப்படின்ற மாதிரி தான் நெறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜயகாந்த் சார் விஷயத்திலேயே வந்து நெறைய கருத்து, நெறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி சக காமெடி ஆர்டிஸ்ட் நெறைய பேர் வந்து வடிவேலு சார பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வாய்ப்பு குடுக்கல, உதாசீனப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ரீசென்ட்டா இப்போ ஆர்த்தி கணேஷ் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. 24ஆம் புலிகேசி படத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அ இயக்குனர் சேகர் அவர்கள் வந்து சமீபத்தில வந்து இறந்து போனாரு இல்லையா? ஸோ, ஆக்சுவலா வடிவேலு சாருக்கு வந்து வாழ்க்கை குடுத்ததே வந்து இவர் தான் சொல்லலாம். ஏன்னா, இவருடைய நெறைய படங்கள்ல வந்து வடிவேலு சார வந்து ஃபுல்லாவே வந்து ஜர்னி பண்ண வச்சிருப்பாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ரோலு, சின்ன சின்ன பாத்திரம், அங்கங்க வந்துட்டு போறதுன்ற மாதிரி இருந்தவர, ஒரு நல்ல ஒரு காமெடியனா வந்து ரசிகர்கள் ரசிக்கும்படி வந்து செஞ்சதே சேகர் தான். ஆனா, அவருடைய மறைவுக்கே வந்து அவருடைய இறப்புக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தாம, ஒரு இரங்கல் கூட வந்து தெரிவிக்காமல் வந்து இருக்கிறது வடிவேலு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரசிகர்கள் அவங்களுடைய கோபத்தெல்லாம் கொஞ்சம் காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.